புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து நடைபெற்று வரும் கருத்து கேட்பு கூட்டத்தில் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கருத்து கேட்பு படிவம் ஹிந்தியில் இருப்பதாகவும் கூறி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்போம். சண்முகசுந்தரம், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை போராட்டக்காரர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? விவரங்கள். புதுச்சேரி மின்துறையானது 2000 கோடி ரூபாய் அளவிற்கான மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டு மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையான வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி வரும் நிலையில் வருகின்ற 2029-30 ஆண்டிற்கான 5 ஆண்டிற்கான உத்தேச மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் கருத்து கேட்பு கூட்டம் இன்று தனியார் ஹாலில் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு என்ற பெயரில் பொதுமக்கள் மீது அதிக மின்சுமை செலுத்த அவர்கள் வருத்தி வருவதாக கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அங்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டும் இருந்ததால் அதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். தற்போது இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இந்த கருத்து கேட்பு கூட்டால் எப்படி கருத்து கேட்பு செய்ய முடியும் எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மின்கட்டணம் பாக்கி வைத்துள்ள நிலையில் அதனை வசூலிக்காமல் தொடர்ந்து மின்கட்டணத்தை உயர்த்துவதை கண்டிக்கும் வகையில் அவர்கள் அங்கு கோஷங்கள் எழுப்பியதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றனர். கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த பொதுமக்கள் மற்றும் சமூகர்கள் எழுப்பியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.